தான் காசு பணம் சம்பாதிச்சாலும் கூட சிலருக்கெல்லாம் சொந்த வாகனம், சொந்த வண்டி இதெல்லாம் அமையிறதே கிடையாதுங்க. இன்னொருத்தவங்க வண்டியை வரவழைப்பாங்க அல்லது கேபில் போவாங்க. அந்த மாதிரி தான் நிறைய பேருடைய வாழ்க்கை இருக்குது. எல்லாருக்கும் சொந்த வண்டி அமைஞ்சிருமா, கார் வாங்கிட முடியுமா, அது இன்னைய வரைக்கும் பலருக்கு சேலஞ்சிங்காக தாங்க இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்கணும். அவர் தான் வாகனக்காரகன். சிலர்லாம் பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட் வெஹிக்கிளில் பயணம் செய்வாங்க. அது வண்டியே பல கோடிகளுக்கு சொந்தமாக இருக்கும். அந்த மாதிரி மிகப்பெரிய தொகையில் வண்டி வாகனத்தை வாங்கி அதில் உல்லாச பயணம் போகிறவங்களாம் இருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் சுக்கிரன் நல்லா இருக்கணும். லக்னத்துக்கு 4ஆம் இடம் நல்லா இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 4ஆம் இடம் வண்டி வாகனத்துக்கு மட்டும் இல்லை, நடத்தை, கோலம், ஒரு மனிதனுடைய கேரக்டர் எப்படி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் 4ஆம் இடம்தான். அதே 4ஆம் இடம்தான் தாயாரை குறிக்கக்கூடியது. அம்மா, தாய் பாக்கியம் எப்படி இருக்கும், அம்மாவோட ஆசீர்வாதம் கடைசி வரைக்கும் இருக்குமா, அம்மாவுக்கு ஆயுள் இருக்குமா, அம்மா நம்ம கூட இருப்பாங்களா, இருந்து நம்மளை வழிநடத்துவாங்களா அப்படிங்கிறதுக்கெல்லாம் அந்த 4ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதனால் 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் எப்பயுமே நல்லா இருக்கணும். 4ஆம் இடம் தான் உயர்கல்விக்குரிய கிரகம். மனசில் எல்லாத்தையும் வாங்கி வச்சு நினைவாற்றலை கொடுத்து அதை எக்ஸாம் டயத்தில் ஆன்சர் ஷீட்டில் எழுத வைக்கிறதெல்லாம் 4ஆம் இடம்தான். அப்போ 4ஆம் இடம் ஒரு ஜாதகத்தில் கெடாமல் நல்லா இருக்கணும். 4ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இல்லாமல் இருக்கணும். 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் பாவிகளோட சேராமல் இருக்கணும். 6, 8, 12 போய் மறையாமல் இருக்கணும். நீச்சம், அஸ்தங்கம் இதெல்லாம் 4ஆம் இடத்துக்குரிய கிரகம். ஆனால் புது வண்டி வாங்கினாலும் அதில் ஏதாவது ஒரு சத்தம் வந்துகிட்டே இருக்கும், அடிக்கடி பழுதாகும். 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் பலவீனப்பட்டுட்டால் உங்கள் பேரில் வண்டி இல்லாமல் இருக்கிறது நல்லது. அப்படி மீறி உங்கள் பேரில் இருந்தால் அடிக்கடி விபத்துகள், பராமரிப்பு செலவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் ஏதாவது புது வண்டி வாங்க போகிறீங்களா, அப்போ உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது அது பாருங்கள். 7.5 சனியில் கொஞ்சம் ஜென்ம சனியெல்லாம் நடந்ததுன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ நடக்கிற தசாபுக்திகளுக்கு தகுந்த மாதிரி அந்த வாகனத்தின் நிறம், கலர் ரொம்ப ரொம்ப முக்கியம். 7.5 சனி நடக்கும்போதெல்லாம் முக்கியமாக ஏதாவது ஒரு நீல கலரு, இல்லைன்னா கிரே, இல்லைன்னா அந்த ஸ்மோக்கி கிரே, யானை நிறம் இருக்குது இல்லைங்களா, எலிஃபண்ட் கிரே, இது மாதிரிலாம் தான் எடுக்க வைக்கும். அந்த மாதிரி நேரத்தில் 7.5 சனி நடக்கிற நேரத்தில் சிவப்பு கலரில் போய் மாட்டிக்கக்கூடாது. அது உங்களுக்கு சிக்கலை உண்டு பண்ணிடும். அதனால் தசாபுக்திகளையும் கொஞ்சம் நீங்கள் பார்க்கணும். நியூமராலஜி பிரகாரம் உங்களுடைய பிறவி எண், விதி எண் அதெல்லாம் எது வருது, அதில் எந்த எண் வலிமையாக இருக்குது அதெல்லாம் பார்க்கணும். பலதீபிகை அப்படிங்கிற புத்தகம், பழமையான ஜோதிட நூல், அது என்ன சொல்லுது, 4ஆம் இடத்துல மாந்தியெல்லாம் இருக்கக்கூடாது. 4ஆம் இடத்துக்குரிய கிரகத்தோட மாந்தி சேரக்கூடாது. 4ஆம் இடத்துக்குரிய கிரகத்தோட செவ்வாய், சனி, ராகு இதெல்லாம் சேரக்கூடாது. அப்படி சேர்ந்தால் அவங்க பேரில் வண்டி வச்சுக்கூடாது. வீட்டில் மற்றவங்களுக்கு யாராக்கு நல்லா இருந்தால் அவங்க பேரில் வாகனத்தை நீங்கள் பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதான் இப்போ மனைவிக்கு நல்லா இருக்குது 4ஆம் இடம்னா மனைவி பேரில் வாகனத்தை எடுத்துகிட்டு நீங்கள் அந்த வண்டியை பழகிக்கலாம், ஓட்டிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். அதனால் பெரிய பாதிப்புகள் எதுவுமே வராது. அந்த பலதீபிகை அப்படிங்கிற நூல் நிறைய விஷயங்களை பட்டியல் போடுது. இப்போ சாதாரணமாக டீசல் வண்டி, சந்திரன் சனி ஒன்றா இருந்தால் டீசல் வண்டி நல்லாயிருக்கும். அதே மாதிரி சந்திரனோட ராகு இருந்தால் பெட்ரோல் வண்டி நல்லாயிருக்கும். அது ஒரு பாசிட்டிவான அமைப்பு பொதுவாக அப்படின்னுலாம். எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், செவ்வாறாக ஏதாவது இடத்துல சேர்ந்துருக்கீங்களா, நீங்கள் மின்சாரத்தில் இயங்கக்கூடிய வண்டிகள் அதை பயன்படுத்தலாம். அதே மாதிரி சந்திரன், ராகு அது கூட சுக்கிரன் இருந்தால் கேஸில் ஓடுற வண்டி அது நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய ஆராய்ச்சியிலையும் நாம் அதை தொடர்ந்து இப்போ மூல நூல்களில் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கோம். அதனுடைய கண்டினியூட்டியாக நம்ம அனுபவத்தை எடுத்து அதில் அப்ளை பண்ணி பார்க்கும்போது இன்னும் பல விஷயங்கள் நமக்கு எல்லாமே தெரிய வருங்க. பொதுவாக வண்டி எடுத்தோம்னா எல்லை தெய்வங்கள், வன தெய்வங்கள், காவல் தெய்வங்கள் அங்கே வண்டியை நிறுத்தி நாம் பூஜிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா காவல் தெய்வங்களுக்கு வாகனத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ஏன்னா காவல் தெய்வங்கள் தான் பயணத்துக்கு உறுதுணையாக இருக்கிறது. அதில் பயணத்துக்கு உறுதுணையாக இருந்துக்கிட்டு அந்த பகுதியை அவங்க காப்பாற்றிட்டு ஆண்டு கொண்டு இருக்காங்க. அதனால தான் காவல் தெய்வங்கள் இருக்கிற பகுதியை கிராஸ் பண்ணும்போது நிறைய பேர் வண்டி வாகனத்தை நிறுத்தி பூஜை போட்டுட்டு அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு போவாங்க. அதே மாதிரி புதுசாக வண்டி எடுக்கும் பொழுது சதுர் தேங்காய் உடைச்சிட்டு எடுக்கிறது, அதுக்கடுத்து எலுமிச்சம்பழம் உடைச்சிட்டு எடுக்கிறது, அதெல்லாம் நம்ம பண்ணலாம். அந்த கிராம தேவதைகள், வன தேவதைகள்,
அது மாதிரி இருக்கிற தேவதைகளை வணங்கிட்டு நாம் அந்த வண்டியை வந்து பயன்படுத்த ஆரம்பித்தோம்னா அந்த வண்டிக்கு பெரிய பாதிப்புகள் எதுவுமே இருக்காது. நாம் நினைக்கிற மாதிரி தசாபுத்திகளுக்கு தகுந்த மாதிரி அடுத்து நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகத்தோட கிரகம் வலுவாக இருக்கோ அந்த கிரகத்துடைய நம்பரில் வண்டி எடுத்தோம்னா அந்த வண்டியில் போய் இறங்கினாலே எந்த வேலையாக இருந்தாலும் அது ஜெயிச்சிரும். சிலர்லாம் சில காரில் போனாங்கன்னா ஒரு வேலையும் நடக்காது. அது அவங்கவுங்களுக்கே தெரியும், இந்த வண்டி வேணாம் விட்டுரு, அந்த வண்டி எடுத்துருவா, அதில் போனால் தான் எல்லா வேலையும் நடக்குது அப்படின்னு நாமே வந்து அனுபவபூர்வமாக பார்க்குறதையும் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கிறதுனால வண்டி வாங்க போகிறீங்களா, லோன் கிடச்சிரும். ஆனால் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த கலரில் அந்த நம்பரில் அது மாதிரிலாம் பார்த்து எடுத்துக்கிட்டு எடுத்த உடனேயே காவல் தெய்வம் வன தெய்வத்திட்ட வந்து ஒரு பூஜையை போட்டுட்டு நல்ல நாளில் எடுத்து நீங்கள் வந்து வண்டியை பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக மேலே மேலே புது வண்டியெல்லாம் வாங்க வைக்கும். வாகன வசதி, வாகன யோகம் அதெல்லாமே அதிகமாகிக்கிட்டே போகும். விபத்துகள் வராமல் நம்ம தடுக்கலாம். சிலர்லாம் வந்து எவ்வளோ வருஷமாக வண்டி ஓட்டின்னு இருப்பாங்க, நிறைய வண்டி வாங்கியிருப்பாங்க, விபத்தெல்லாம் அவங்க சந்திச்சிருக்கவே மாட்டாங்க. அது காரணம் அந்த மாதிரி நல்ல நாளில் வந்து வண்டி எடுக்கணும். முக்கியமாக பார்த்திங்கன்னா உங்கள் நட்சத்திரத்துக்கு உங்கள் ராசிக்கு தாராபலம் சந்திரபலம் உள்ள நாட்களில் நீங்கள் பார்த்து வண்டி எடுத்துட்டிங்கனாலே போதும். அன்னைக்கிங்க வேறு ஏதாவது ஏடாகூடமான நட்சத்திரமாக இருந்துடக்கூடாது. அதை கொஞ்சம் பார்த்து முடிவெடுங்க. எல்லாமே ஜாதகம்தான், எல்லாமே ஜோசியம்தான், எல்லாமே நவகிரகம்தான். பல தீபிகை அந்த நூல் வாய்ப்பு கிடைச்சா படிங்க. இன்னும் பல விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஜோதிடம்ங்கிறது வெறும் கிரகங்கள் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய ஒளி விளக்குகள் என்பதை நாம் உணர்வோம். நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு புகழையும் பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.